الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் இருலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹ் எதை எடுத்து நடக்குமாறு கூறுவில்லானோ அதை எடுத்து நடந்தும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை செய்ய வேண்டாம் என்று தடுத்து விலக்கியுள்ளானோ அப்படியாப்பட்ட அல்லாஹுடைய விலக்கல்களை விட்டும் தவிர்த்திருக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களே உலகத்துல படைச்சிட்டு எங்களுக்கு அனைவருக்கும் ஒரு முடிவை வச்சிருக்கிறான். அந்த முடிவு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற எங்கள் எல்லாருக்கும் ஒன்றோ சொர்க்கமாக அமையும் அல்லது நரகமாக அமையும். இது ரெண்டு தவிர வேறொரு ஆப்ஷன் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல நாங்க வாழ்ந்த இந்த வாழ்க்கையை வச்சு முடிவு பண்ணுவான். இன்னாருக்கு சொர்க்கம், இன்னாருக்கு நரகம். சொர்க்கம் நரகத்தை தவிர ஹதீஸ்லயோ குர்ஆன்லயோ வேறொன்று எங்களுக்கு சொல்லப்பட்டு இல்லை. அன்பானவர்களே, அந்த சொர்க்கம் என்றது அல்லாஹ் எப்படி முடிவு பண்ணுவான் என்றா, இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த வாழ்ந்து கண்டிக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் ஒன்றிக்கிறானே, இதை வச்சுதான் எல்லாம் முடிவு பண்ணுவான். வேறொன்றை வச்சு எல்லாம் முடிவு பண்ண போறது இல்லை. சில வேளை ஒரு குடும்பத்தை சேர்ந்த 9 பேரும் சொர்க்கத்துல இருப்பாங்க, ஒரே ஒரு மனிதர் மட்டும் அந்த குடும்பத்துல நரகத்துல இருப்பாங்க. 9 பேரும் சொர்க்கத்துல, வாப்பா மட்டும் நரகத்துல. 9 பேரும் சொர்க்கத்துல, உம்மா மட்டும் நரகத்துல. அல்லது அந்த சகோதரர்கள் ஒரு ஆள் மட்டும் நரகத்துல. அல்லாஹ் என்ன முழு குடும்பத்தையும் சொர்க்கத்துல போட்டு என்னைய மட்டும் மேலே நரகத்துல என்றால் இல்ல இல்ல, உங்களோட குடும்பத்துக்கு சொர்க்கம் என்றதற்காகவே உங்களுக்கு சொர்க்கம் என்றது கிடையாது. ஒவ்வொரு தனி நபரும் தனது கபருக்கு போறதுக்கு முன்னால் ஒவ்வொருத்தரா இண்டிவிஜுவலா ரெடி ஆகும். ஏன்னா மகன் செய்யறதுனால எனக்கு கிடைக்கும் என்றது இங்க அப்படி ஒன்று இல்லை. ஏன்னா மகன் ஒரு நல்ல தொழுகையாளி, அதனால அவர் நல்ல வாழ்ந்திருக்கிறார், அதனால அல்ல எனக்கு சொர்க்கம் தருவான்ன்றது இல்லை. அல்ல எங்க எல்லாத்துக்கிட்ட எப்படி எதிர்பார்க்கிறான் என்றால் ஒவ்வொரு தனி நபரும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னால ரெடி ஆகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதைத்தான் எங்க எல்லாத்துக்கிட்ட எதிர்பார்க்கிறான். அன்பானவர்களே, எங்கட இந்த வாழ்க்கையோட முடிவு ஒன்றோ சொர்க்கமாக இருக்க போகுது அல்லது நரகமாக இருக்க போகுது. அன்பானவர்களே, இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்டால், யாருக்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போக விருப்பம் என்றால், முதலாவதாக ஒரு சொட்டு பின்தாங்காம உடனே நாங்க எல்லாரும் கையொற்றுவோம், நாங்க எல்லாருக்கும் சொர்க்கத்துக்கு போக விரும்புவோம். யாருமே நரகத்துக்கு போக விரும்புவர்கள் இல்லை. அன்பானவர்களே, அல்லாஹும் விரும்புறான், அல்லாஹுடைய அடியார்கள் அனைவரும் சொர்க்கத்துக்கு போகணும் என்று விரும்புறான். ஆனால் அல்லாஹ் உலகத்துடைய வாழ்க்கைக்கு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறான், ஒரு முறையை வச்சிருக்கிறான். குர்ஆன்ல பல ஆயத்துகள் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், ஹதீஸ்களின் மூலமா அல்லாஹ் பல விஷயங்களை விளங்கப்படுத்துறான். ஒரு மனிதன் திருந்துறதுக்கு அல்லாஹ் பல 1000 சான்ஸ் கொடுப்பான். ஒரு சான்ஸ் 2 சான்ஸ் இல்ல, பல 1000 சான்ஸ் கொடுப்பான்.
ஆனால் அந்த மனிதனுடைய அஜல் டைம் வந்ததுக்கு பின்னால அல்லாஹ் ஒரு நிமிஷமும் சான்ஸ் கொடுக்க மாட்டான். அதுக்கு முன்னால ஒரு ஹஜ் இல்ல 40 ஹஜ்ஜுக்கு சான்ஸ் கொடுக்கும். ஒரு உம்ரா இல்ல வருஷம் உம்ராக்கு சான்ஸ் கொடுக்கும். ஒரு ஜும்மா இல்ல. இந்த இடத்துல உட்கார்ந்து சிலர் எனக்கு விளங்குது மாஷா அல்லாஹ் 60 வருஷம் ஜும்மாக்கள பாக்கியம் கிடைச்சவங்க இங்க உட்கார்ந்துக்கிறீங்க. 60 வருஷம் நோன்பு பிடிச்சவங்க, 50 வருஷம் நோன்பு பிடிச்ச ஆள்கள். சகோதரர்களே, அல்லாஹ் அடுத்த ரமதானே தருவான், இன்னொரு சான்ஸும் தருவான், அடுத்ததையும் தருவான். ஆனால் எங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் ஒரு டைம் அஜல வச்சுக்கிறான். அந்த அஜல் வந்த பிறகு இவ்வளவு 1000 சான்ஸ் அந்த ரப்பு ஒரு நிமிஷமும் சான்ஸ் தர மாட்டார். அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு. அதோட மறு எந்த சான்ஸும் மனிதனுக்கு கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு பின்னால ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு சான்ஸும் கொடுக்கிறது இல்லை. அதனால தான் சகோதரர்களே, யாருக்கு ஒரு ஆள் நாங்க நினைக்கிறோமா இருந்தால், இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிற சிலர் நாங்க சும்மா சார் இப்படி நினைக்கிறோமா இருந்தா, எனக்கு இப்பதானே 30 வயசு, இப்பதானே என் பிள்ளைகள் எல்லாம் சின்ன பிள்ளைகள், எனக்கு மவுத்து வாரேன்டா என் பிள்ளைகள் எல்லாம் பெருசாகணும், அவங்கள கல்யாணம் முடிச்சு நான் ஒரு அப்பா ஸ்டேட்டஸ்க்கு வந்தபோது தான் எனக்கு மவுத்து வரும். நாங்க யாரு சார் இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிற நினைக்கிறோம்டா, உலகத்திலே இதுதான் மிகப்பெரிய ஒரு பொய், இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு மடத்தனம். சகோதரர்கள், தெளிவாக விளையும் இது ஷைத்தான் எங்களுக்கு உள்ளத்துல போகும். சும்மா சரி சில டைம்ல எங்களுக்கு வாலிபர்களுக்கு பெரிய வயசு இல்லாதவங்களுக்கு ஒரு நினைப்பு மனசுல வாரத்துக்கு இயலும், மவுத்து அது வயசாகணுமே, நாங்க தான் ஒரு நோயும் இல்லை, ஒரு சுகரும் இல்லை, ஒரு பிரஷரும் இல்லை, எல்லாமே மாஷா அல்லாஹ் இந்த ஃபுல் பாடி செக்அப் ஒன்று பண்ணினேன், எல்லாம் நார்மல் ஆகி எனக்கு மவுத்தெல்லாம் இப்ப கிட்டத்துல நாங்க மவுத்தா போக மாட்டோம், மற்றவங்க மவுத்தா போவோம் என்று நாங்க நினைக்கிற ஒரு சிந்தனை எங்களுக்கு யாருக்கு சரி எனக்கு அப்படி வந்திருக்கீண்டா, சகோதரர்களை விளைங்கோங்க, இது ஷைத்தான் எங்களுக்கு போட்டிக்கிற ஒரு சிந்தனை. டேஞ்சர், இது டேஞ்சர். அந்த நினைப்பு வந்துச்சுன்னா இதுக்கு முன்னால ஒரு ஜனாதா, 2 ஜனாதா, 3 ஜனாதா இல்ல, பல 1000 ஜனாதா நாங்க பாத்துக்கிறோமா இல்லையா? எங்க கூட்டாளிமார் மௌத்தா போறத பாத்துக்கிறோமா இல்லையா? திடீர்னு நல்ல இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல மௌத்தா போறத பாத்துக்கிறோமா இல்லையா? ஒன்றுமே இல்ல, ஒரு நோயும் இல்ல, நெஞ்சு வலி வந்துச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க, மவுத்து கேள்விப்பட்டிக்கிறோமா இல்லையா? 1 2 இல்ல, பல 1000 கேள்விப்பட்டி போனாங்க. அன்பானவர்களே, ஷைத்தான் இந்த சிந்தனையை போடுவான். மவுத்தெல்லாம் உங்களுக்கு வராது, இன்னும் வயசாகணும், உங்களுக்கு எல்லாம் அதுக்கு பொருள்தான் மவுத்து வரும் என்ற ஒரு சிந்தனையை ஷைத்தான் போடுவான். அந்த ஷைத்தானுடைய அந்த சிந்தனை வரும் பொழுது அவர் மனசால நினைச்சு கொண்டிருப்பார் அப்படின்னா, மவுத்துக்கும் எங்களுக்கும் சரி தூரம், இன்னும் டைமிங் எங்களுக்கு திருந்துறதுக்கு எல்லாம் டைமிங், இப்பதானே ஒரு என்ஜாய் பண்ற டைம் என்று நினைப்பார். அன்பானவர்களே, அல்லாஹ் உலகத்துல யாருக்குமே நிரந்தரம் என்றது அல்லாஹ் வச்சு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர் ஊத போகல, ஒரு சூர் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் மிருகங்களும் மலக்குமார்கள் வானத்தில் வைக்கக்கூடியவர்களையும் அல்லாஹ் இருப்பார். உலகத்தில் அல்லாஹ் நிரந்தரம் என்றத ஒரு ஆளுக்கும் வச்சு ஹதீஸ்ல வருவது, எல்லா மலக்குமாரும் மௌத்தா போனதுக்கு பின்னால மலக்குள் மவுத் ரூ எடுக்கிற அந்த மலக்கு கிட்ட அல்லாஹ் கேட்பானா, மண் பத்தை யாரும் மிஞ்சிக்கிறேன்னு கேட்பானா. அதுல இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், பகைத அந்த அல் ஹய் அல்லதி லா தமூத், யா அல்லாஹ் எந்தவித அழிவே முடிவே இல்லாத நீ மிஞ்சிருக்கிறாய். அதே போல உன்னுடைய பிரமாண்டமான 2 மலக்குமார்கள் ஜிப்ரீல் மீகாயில் இருக்கிறார்கள். அதே போல ஹமலத்துல் அர்ஷ் போன்ற அர்ஷ சுமந்திருக்கக்கூடிய சில மலக்குமார்கள் அவர்கள் மிஞ்சிருக்கிறார்கள், நான் மிஞ்சிருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குல் மௌத்துக்கு சொல்லுவானாம், லியமுத் ஜிப்ரீல் வ மீகாயில், மீகாயில் ஜிப்ரீல் அவங்க 2 பேருடைய ரூஹை எடுத்து அவர்களையும் வஃபாத்தாக்கிறது. அன்பானவர்களே, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் சொல்லப்பட்டதோட ஹதீஸ்ல வருது, ஃபயன்திகுல்லாஹுல் அர்ஷ், அல்லாஹ்வோட அந்த அர்ஷ் பேசுமா, அல்லாஹ்வுடைய அர்ஷ் சொல்லுவாம், யா அல்லாஹ் ஜிப்ரீலை மானி மௌத்தாக்குறாய் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவானாம் அந்த அர்ஷுக்கு, உஸ்குத் அமைதியாக இரு, பேசாத, فقد كتبت الموت على كل من كان تحت عرشي, இந்த அரிஷுக்கு கீழால் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நான் மவுத் என்றதை கடமையாக வச்சிருக்கிறேன், அவர்களும் மவுத்தாகட்டும். கேட்பானாம் அல்லாஹ் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ப யாரும் மிஞ்சிருக்கிறது சொல்லுவாங்க, ஹமலத்துல் அர்ஷ், அல்லாஹ் உன்னை அரிஷ் சுமக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் சொல்லுவானாம், லியமுத் ஹமலத்துல் அர்ஷ், இந்த அரிஷ சுமந்திருக்கவங்களும் மவுத்தாகட்டும். அன்பானவர்களே, அரிஷ சுமந்திருக்கக்கூடிய மலக்குமாரும் மௌத்தானதுக்கு பின்னால அல்லாஹ் கேட்பான், இப்ப யாரும் மிஞ்சிருக்கிறது,
இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், வகைத அந்த அல் ஹய்ய அல்லதி லா தமூத் வ அனா, யா அல்லாஹ் நானும் நீரும் மட்டும் தான் மிஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் மலக்குல் மௌத்துக்கு சொல்லுவானாம், உங்களோட ரூஹ் எடுத்துக்கொண்டு நீங்களும் மௌத்தாகிறீங்க. அன்பானவர்களே, உலகத்தில் அல்லாஹ் நிரந்தரம் என்றத்தை ஒருத்தருக்குமே வச்சு அந்த நிரந்தரம் என்ற ரப்புக்கு மட்டும்தான் சொன்னது. சில விவாதத்தை வருவது முழு உலகத்தில் இருக்கிற இந்த மலக்குமார்கள் எல்லாத்தையும் வஃபாத்தாக்கிட்டு மௌத்தாக்கிட்டு உலகத்துல ஒருவரும் உயிரோடு இருக்காத அந்த நிலைமையில அல்லாஹ் 40 வருடம் உலகத்தில் அல்லாஹ் தனி இருப்பானா. அல்லாஹ் அந்த டைம்ல இந்த முழு உலகத்தையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்பான. அந்த கேள்வி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய தினம் ஆட்சி யார்த கையில இருக்குது, பலம் யார்த கையில இருக்குது. அல்லாஹ் முழு உலகத்தையும் பார்த்து சத்தம் போட்டு கேட்பானாம். அல்லாஹ் சொல்றான் அதே குர்ஆனுடைய ஆயத்துல, அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு உலகத்துல இஸ்லாத்துக்கு எதிராக எவ்வளவெல்லாம் துடிச்சாங்களோ ஒரு புள்ள இருக்காது அந்த கேள்விக்கு பதில் சொல்ல. அல்லாஹ்வே அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவான், லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அடக்கி ஆளக்கூடிய ஒருவனான அந்த அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் முழு ஆட்சியும் சொந்தம் என்று அல்லாஹ்வே பதில் சொல்லுவான். அன்பானவர்களே, நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், உலகத்துல நிரந்தரம் என்றது யாருக்குமே இல்லை. இன்றைக்கு நாங்க எல்லாரும் பாவம் செய்யறதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு காரணம், துன்யால மூழ்கிக்கிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணம் என்னென்றால், நாங்க நினைச்சிக்கிறேன் எங்கள்கிட்ட மௌத்துல பயம் இல்லை. ஒரு மனிதன் தவறான பாதையில போறானாக இருந்தால் அதுக்கு ஒரு அடிப்படையான காரணம் அந்த மனுஷனுக்கு மௌத்துல பயம் இல்லை. அது தெளிவு. ஒவ்வொருத்தரும் நாங்க விளங்கிக் கொள்ளணும், அல்லாஹ் குறிப்பிட்ட வாழ்க்கை எனக்கு தந்தான். அன்பானவர்கள், நான் சும்மா பயம் காட்ட சொல்லல. இந்த இடத்துல இருக்கிற நாங்க இருக்கிறோம் தானே, எங்கள்ல சிலருக்கு உலகத்துல மிஞ்சிக்கிறது சில நாட்கள் மட்டும்தான், மாசமும் இல்லை. இந்த இடத்துல இருக்கிற சிலர் நாங்க சில நாட்கள்ல கபருக்கு போயிட்டு தனியாக போறோம் சகோதரர்களே. முடிவு அல்லாத முடிவு, அதை யாராலும் மாற்றலாம், யாரு சேர்ந்தாலும் மாற்றலாம். சில நாட்கள் தான் எங்களுக்கு மிஞ்சி இந்த இடத்துல சிலருக்கு அல்ல ஹஜ்ஜி பெருநாட பாக்கியத்தை கூட சில வேலை தரையலாமே அவ்வளவுதான் முடிச்சு. எம்மில் சிலருக்கு நான் சும்மா பயன்பாட்ட போயிட்டு சொல்லல சகோதரர்களே, பேசக்கூடிய என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன். எம்மில் சிலருக்கு அல்லாஹ் உலகத்துல மீதமாக வச்சிருக்கிறது சில மாதங்கள் மட்டுமே. அடுத்த நோக்கு நாங்க கபர்ல. எம்மில் சிலருக்கு அல்லாஹ் மீதமாக வச்சிருக்கிற சில 1-2 வருடங்கள் மட்டும் தான் சகோதரர்கள். தெளிவாக நாங்க விளங்கிக் கொள்ளணும். பாவத்துக்கு துணியக்கூடிய ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு பாவம் என்று நாங்க கணக்கே எடுக்காம அதை பற்றி எவ்வளவு சௌபாக்கல்ல அவகாசம் தந்து ஒரு மனிதன் திரும்பி 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 அதே பாவத்துக்கு போறானாக இருந்தால் அந்த மனிதனிடத்தில் மௌத்துடைய பயம் இல்லை. அவரை நினைச்சு கொண்டிருக்கிறாரு, எவ்வளவு ஆகினாலும் எனக்கு ஒரு நாளும் மௌத்து வராது. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, டூ லேட் ஆகுறதுக்கு முன்னால எங்களுக்கு அல்லாஹ் தந்திக்கக்கூடிய இந்த டைம்ல இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு நாங்க ரெடியாக கூடிய மக்களாக உருவாகணும். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு எங்களுடைய நிலைமை எடுத்து பார்த்தால் ஈமானுடைய பலம் எங்களுடைய யார்கிட்டையும் இல்லை. துவா கேட்டா துவா கபூலாவதே இல்லை. எவ்வளவு தான் அழுந்தாலும் எவ்வளவு தான் தொழுந்தாலும் பிரச்சனைகள் அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம், கேட்கக்கூடிய ரப்புடைய எந்த ஒரு பலமும் எங்கள்கிட்ட இல்லை. அன்பானவர்களே, சஹாபாக்களுடைய பலம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு வியாபாரத்தில் ஒரு பிரச்சனை வந்தா, ஒரு டென்ஷன் வந்தா உடனே அல்லாஹ்வின் பக்கம் மீளுவாங்க. ஹதீஸ்ல வருவது, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடிமையாக ஆரம்பத்தில் இருக்கிறாங்க. பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு துஆ செய்யறாங்க, யா அல்லாஹ் இவருடைய ரிஸ்கில் அபிவிருத்தி செஞ்சு கொடுன்னு, அதே போல புலையில ரிஸ்கில் பரக்கத் செஞ்சு கொடுன்னு கேட்கிறாங்க. அதுக்கு பின்னால சகோதரர்களே சரித்திரம் வருது, ஒரு காலம் இருந்துச்சாம், ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய தோட்டம் மதீனால மழை பெய்யணும், மதீனால மழை இல்லை, மழை இல்லை. அப்படியாப்பட்ட அந்த நிலைமையில மழை பெய்ஞ்சால்தான் அந்த அறுவடையை கரை எடுக்கிறதுக்கு தனி தேவை. சகோதரர்களே, சரியான டென்ஷன். என்னது எங்களுக்கு வியாபாரத்துல ப்ராப்ளம் வர மாதிரி அதுல தனச்சு மாறிக்கிறது எல்லாம் தொழுதாங்க, 2 ரக்காத் தொழுதாங்க, துவா கேட்டாங்க, மழை பெய்யல, நம்பிக்கை விடல, திருப்பி தொழுதாங்க, துவா கேட்டாங்க, மழை பெய்யல, திருப்பி தொழுதாங்க, துவா கேட்டாங்க. ஹதீஸ்ல வருவது சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய தோட்டத்துக்கு மட்டும் மழை பெய்ஞ்ச காட்சியை சஹாபாக்கள் பார்த்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சகோதரர்களே, இன்றைக்கு நாங்க எல்லாரும் ஈமான்ல கடுமையான விலையினம். எங்கட பள்ளியில் அடக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குர்ஆனுக்கு தானே அந்த குர்ஆனை தொட்டு ஓடுறதுக்கு ஒரு புள்ளை.
மோதின் சாப்பிட்ட கேளுங்க பாப்போம். அவர் மத்த பள்ளியில கிளீன் பண்றதுக்கு வேலைக்கும் அடிக்கின குரான் அப்படியே தொட்டும் இல்லையா. இந்த பள்ளி மட்டும் இல்ல, எல்லாம் பள்ளியிட ஹாலாத்தும் இதுதான். குரான் ஓதக்கூடியவங்க நிலைமை இல்ல பள்ளியில. பாங்கு சொல்றதுக்கு முன்னால பள்ளியில ஆர்வத்தோட பள்ளிக்கு தொலை வந்திக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கையை பார்த்தா ஒருத்தர் 2 பேர். இந்த பள்ளியில மட்டும் இல்லை, இது பொதுவாகுது. துன்யா துன்யா துன்யாண்டு துன்யாவோட மோகம் எங்கட தலைக்கு போயிட்டு சகோதரர்களே, நாங்க எல்லாம் கோழைகளாக மாறிட்டோம். துவா கேட்டா ஒரு துவாவும் கபூலாவது. விலகி சமுதாயத்திலேயும் அடிபடுவது, பர்சனலாவும் எங்களுக்கு அடிபடுவது. ஒரு சமுதாயம், ஒரு கம்யூனிட்டியின் அடிப்படையில எங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, தனிப்பட்ட முறையிலும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. நாங்கெல்லாம் சொல்யூஷன் தேடுறோம். எங்க சொல்யூஷன் எங்க இருக்கு? எங்களுக்கு எல்லாருக்கும் வியாபாரம் செய்ய போக எல்லாருக்கும் ஒரு சிக்கல் தான். சில கட்டத்துல சல்லியில ஒரு பிரச்சனை வரும், ஒரு டைட் ஒன்று வரும், குடுத்த செக்க பாஸ் ஆகி கொள்ளையில்லாத ஒரு நிலைமை வரும், கடன் நிலைமை வரும். எத்தனை பேருக்கு கடன் போதுறதுவா எங்களுக்கு பாடம் சொல்லுவது. அபு லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு பாக்குறாங்க, வலிமையில் இல்லாத ஒரு நேரத்துல பள்ளியில உட்கார். அபு உமாமா ரலியல்லாஹு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன இந்த டைம்ல பள்ளியில இருக்கீங்க? சொன்னார், யா ரசூலல்லாஹ், சரியான கடன் பிரச்சனை, யா ரசூலல்லாஹ், டென்ஷன் ஆயிட்டு என்ன செய்யறேன்னு தெரியா, ஐத்தா பள்ளியில உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ படிச்சு கொடுத்தார். اللهم إني أعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال. இந்த துஆவை இதனால ஓதுவார். சகோதரர்களே, அந்த சஹாபி சொல்றார், நான் ஓதி வந்தேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய முழு கடனுடைய பிரச்சனையையும் தீர்த்து தந்தார். இன்னொரு துஆ ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தாங்க. இதே கடனுக்கு தான் அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பிஃபضلிக அம்மன் சிவாக். நீங்க எத்தனை பேருக்கு இந்த துஆ பாடம்? எத்தனை பேருக்கு பாடம்? நாங்க தான் அதை செய்யறது இல்லை. நாங்க எல்லாம் சரியான பிஸியா இருக்கு. எங்களுக்கு தான் துன்யா படிச்சு இல்லை. படிக்காத மனிதனும் கூட இன்னைக்கு வியாபாரத்தில் எங்கேயோ நிற்கிறார். பஜாருக்கு வந்தார், ஆரம்பத்துல அங்கிட்டு இங்கிட்டு புரோக்கர் மாட்ட சாமானம் எடுத்து வந்தார். குறிப்பிட்ட சில காலத்துக்கு பின்னால அவர் தான் டாப் இம்போர்ட்டர் அவரோட மார்க்கெட்ல. ஒன்றும் படிச்சு இல்லை, ஸ்கூல் வைத்தும் இல்லை. எப்படி எங்கால வந்துச்சு இந்த உணர்வு? எங்கால வந்துச்சு இந்த தெண்டிப்பு? துன்யா சல்லி. ஆனால் மார்க்கத்துடைய விஷயத்துல பார்த்தா இன்று வரைக்கும் ஈயாக்க நாற்பது ஐயாக்க நஸ்தஈன் அர்த்தம் தெரியாது. பல வருடங்கள் தொழுகிறார். தொழுகிற டைம் எல்லாம் தக்பீர் கட்டி சூரா ஃபாத்திஹா ஓதுகிறார். தொழுகண்ட என்ன? ரப்போட முனாஜாத், டைரக்டா அல்லாஹ்வோட பேசுறதுக்கு பேர் தான் தொழுகு. அல்லாஹ்வோட பேசுகிறார், தன்னை படைச்ச ரப்போட பேசுகிறார். பல வருடங்கள் பேசியிருக்கிறார். என்ன பேசினது தெரியாமலே அல்லாஹ்வோட பேசுகிறார். எவ்வளவு பெரிய கை செய்தம் சகோதரர்கள், எவ்வளவு பெரிய கை செய்தம். அன்பானவர்களே, மார்க்க விஷயத்துல சரியான பின்போக்கு இல்லை. மார்க்க விஷயத்துல சரியான பின்போக்கு. இது வரைக்கும் சரியா தக்பீர் கெட்டாதவங்க பல பேர் இருக்கிறாங்க சகோதரர். தக்பீர் இதுவரைக்கும் இங்க கெட்டார்கள் இருக்கிறாங்க. சரியா தக்பீர் கெட்ட முறை ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, எத்தனையோ வருஷம் தொழுந்திருக்கிறார். தொழுவுற அந்த தக்பீர் அவர் மௌத்தா போனா அவருடைய கையை அந்த தக்பீர்ல தான் வைக்க போறாங்க. இதுவரைக்கும் மார்க்கம் படி எப்படி தக்பீர் கெட்டோம் என்றது அவருக்கு தெரியாது. சரியான தூரம் மார்க்கத்தை. துன்யாண்டா எதையும் செய்யறேன். துன்யாண்டா ஒரு சின்ன இதுல அன்றைக்கு ஒருத்தர் கால் பண்ணி என்ன கேட்கிறார், ஜப்பானீஸ் பாஷை படிக்கிறது யாருக்கு தெரிஞ்சவங்க இருந்தா அப்போ சொல்லுங்க. ஏன் அங்க ஜப்பானுக்கு ஜப்புக்கு போகிறாராம், அவரு ஜப்பானீஸ் பாஷையை படிச்சோம். எவ்வளவு உணர்வு ஒரு பாருங்க சகோதரர். ஒரு தனி இல்லாத ஒரு புதிய பாஷையை கூட படிக்கிறதே 4 பணம் கிடைக்குது இல்லை, சல்லி கிடைக்குது இல்லை. ஆனா மார்க்க விஷயத்துல எடுத்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு கை செய்தல், மிகப்பெரிய ஒரு கை செய்தல். எங்கள்கிட்ட ஈமான்ல பலம் இல்லை அவங்க இருக்கு சகோதரர். அதுல காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி ஹதீஸ்ல வருது. யர்மூக்குடைய யுத்தம், இந்த யுத்தத்துல வச்சு எதிரிகள் அந்த பக்கம் நிக்கிறாங்க. அந்த எதிரிகளுடைய தலைவரோட போனாங்க. யுத்தத்துக்கு முன்னால சில விஷயங்களை பேசிக்கொள்வது. பேச போகும் பொழுது பார்த்தாங்க அவர்கிட்ட சாப்பிட்டு ஒரு பாட்டில் ஒட்டி, ஒரு போத்தல் ஒட்டிக்குது. கேட்டாங்க இது என்ன? அவர் சொன்னாரு, இது சும்மு சாஹா. சும்மு சாஹான்றது சைனஸ், அதாவது எங்கட எல்லாம் போராளிகளோட சாக்கிலையும் இந்த போத்தல் இருக்குது. எங்கட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, இந்த யுத்தத்துக்கு நாங்க உண்டோ மௌத்தா போவோம், அப்படி இல்லாட்டி தப்பிச்சு போய்த்துருவோம். உங்கள்கிட்ட கைதியாக மாற்றினோம் என்றால்
நாங்க இந்த போத்தலை திறந்து குடிப்போம், அந்த இடத்துல அவர் விழுந்துருவாரு கீழே. இது கடுமையான நஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நஞ்சு. சும்மு சாகான்றது குடிக்கிற நஞ்சு, உடனே எஃபெக்ட் ஆகி ஆள் கீழே விழுந்துருவார். ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சகோதரர்களே அந்த போத்தலை கேட்டாங்க, போத்தலை திறந்தாங்க. பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. முழு மக்களும் எதிரிகளும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நேத்து இல்ல, பல ஆயிரம் வருடங்கள் அவர்களுடைய போராளிகள் இது பாவிச்ச ஒரு நஞ்சு. இந்த நஞ்சை திறந்து அல்லாஹ்வுடைய பேர்ல குடிக்கிறாங்க நஞ்சு. அன்பானவர்களே, குடிச்சிட்டு நிக்கிறத பார்த்து அந்த காபிர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க, இவங்களோட எங்களுக்கு யுத்தம் செய்யறேன், இவர்கள் மனிதர்கள் இல்ல, இவங்கள்ட்ட எல்லாம் மனித பலத்துக்கு அப்பால என்னமோ ஒரு பவர் ஒன்று இருக்குது இவங்கள்ட்ட. இவங்களோட ஆத்மீக பலம் பயங்கரமானது, இவங்களோட ஸ்பிரிச்சுவல் பவர் லேசானது ஒன்று இல்ல. இவர்களோடு எங்களுக்கு மனிதர்களுக்கு போயிட்டு போரிட்டுறதுக்கு இயலாது. சகோதரர்களே, சஹாபாக்களை பார்த்து இருந்த ஈமான பார்த்து நடுங்கி நின்றார்கள் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பலத்தை கொடுத்திருந்தார். எப்படி பலம் தெரியுமா? ஈமானுடைய பலம். இன்னைக்கு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனை பேருக்கு எங்களுக்கு தெரியும்? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய பட்ட பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெச்ச பேர் ஸைஃபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள். ஒரு கட்டத்தில் ஒரு யுத்தம் மஞ்சு சகோதரர்களே, தனியால 30 பேரை கொண்டாங்க. ஒரு ஆள் தனியால் 30 பேர். படத்துலதான் இதை பார்த்திருக்கீங்க இந்த காலத்துல. அவனுக்கு கொடுத்தான் 60 வயசு அடிக்கிறான், 20 பேர் பறக்கிறான். இவர் வெளியே வந்து இப்படி சீன் தெரியுமா? ஃபைட் சீன். அவர் தான் இவர்கிட்ட ரசிகர். சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் ரசிகர்களாக நாங்க மாறோம். அந்த பொய்ய பார்த்துட்டு அடிச்சவனும் நல்லா இருக்கிறான், அடிப்பட்டவனும் சல்லி எடுத்துட்டு நல்லா இருக்கிறான். இவரு சல்லியை செலவழிச்சு அதை பார்த்துட்டு இவர் இங்க வந்து நாங்கெல்லாம் அவங்கள்ட்ட ரசிகர்கள். இன்னைக்கு ரசிகர்கள் உருவாயிக்கே இல்லையா? போன்ல எடுத்தாலும் அவரோட போட்டோ தான், பர்ஸ் எடுத்தாலும் அவரோட போட்டோ தான். அவர்களோட ரசிகர்கள் இன்னைக்கு உருவாகிக்கிறோம். சஹாபாக்களோட பவர் சகோதரர்கள் தெரியுமா? சஹாபாக்களோட பவர் தெரியுமா? ஒரு சஹாபி இருக்கிறார், ஹதீஸ்ல வருவது, கடுமையான யுத்த டைம்ல ஓடக்கூடிய அரபி குதிரைக்கு தானே அந்த குதிரைய ரேஸ் ஓடுவாராம் அந்த சஹாபி. அந்த குதிரையை விட ஸ்பீடா ஓடுவாராம். இவங்க தான் எங்கட ஹீரோ. நாங்கள் இவங்களோட ரசிகர்களாக மாறணும். நான் நினைக்கிறேன் இதில் சிலர் முதலாவது இப்பதான் இந்த சாபிர பேரை கேள்விப்பட்டீங்களே. சஹாபாக்கள் எங்களை பெரும்பாலும் உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. இதை தவிர வேற யார்ட்ட சஹாபாக்களோட பேரும் தெரியாது. அவ்வளவு வீக் நாங்க மார்க்க விஷயத்துல, அவ்வளவு பின்பும் ஒரு சரித்திரம் எங்களுக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு இந்த சாபிர பேரை கேள்விப்பட்டீர்கள்? ஹதீஸ்ல வருவது, குதிரைகள் ஒட்டகங்கள் கடுமையாக ஓடக்கூடிய அந்த டெசர்ட்ல ஓடக்கூடிய அந்த ஒட்டகங்களுக்கு தானே இவரோட ஓடையெல்லாம் போகும். இவர் அவரோட ஸ்பீட ஓடுவார். இவருடைய கால் எப்படி இருந்துச்சு இந்த ஹதீஸ்ல வருவது சகோதரர்களே, ஒரு குதிரையினுடைய கால் எப்படி இருக்குமோ அந்த அமைப்புல அவருடைய கால் அமைஞ்சிருச்சு. அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆள். கொனாங்க பாப்போம், இப்ப படம் நடிக்கிற ஒரு ஆள் எப்படி இவ்வளவு பவரோட ஹீரோட கொனாங்க பாப்போம் யாரு? சரி அன்பானவர்களே, துன்யால மூழ்கி 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 மடையர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரோ ஒருத்தன் ஏதோ இந்த செய்யறத எவனோ ஒருத்தன் நடிக்கிறத 3 hour உட்கார்ந்து பாக்குற அளவுக்கு பொறுமை எங்குது. பள்ளியில 5 நிமிஷம் தொழுகிறதுக்கு பொறுமை இருக்கு. சும்மா யோசிப்பாங்க, ஒரு 4 விஷயம் குர்ஆனை திறந்தா மூடதான் என்ன வருது? சரியா இல்லையா? துவா கேட்டா எப்படா இந்த துவா முடிக்கிறேன்னு தான் என்ன வருது? பள்ளிக்கு வந்தா எங்கடா ஓடுறேன்னு தான் என்ன வருது? அவ்வளவு சைத்தானியத்தை தலைக்கு பேசி போகுது. ஆனா 4 கூட்டாளிமாரோட பேசிக் கொண்டிருக்கிறேன்னா எத்தனை அவர் டைம் போறதும் தெரியல. குர்ஆனை திறந்து அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஒரு படத்தை பார்க்க உட்கார்ந்தா 3 hour படம் நிம்மதியா சத்தம் இல்லாம பாக்குறதுக்கு ஏற்ற அளவுக்கு பொறுமைகள் தெரியுது. குர்ஆனை திறந்து வந்து 5 நிமிஷம் போதே ஆசை வருது. முனாஃபிக்கா இல்லையா சகோதரர்களே? நாங்கள் முனாஃபிக்கலா இல்லையா? நாங்கள் ஆசை இல்லை, ஈமானுடைய ஹலாவத்துகள் இல்ல சகோதரர்களே. யார் யாரோ எல்லாம் பார்த்து நாங்க இன்றைக்கு அவனை ஹீரோவா நினைச்சு அவனை இதா நினைச்சு இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையை நாங்கள் அழிச்சு கொள்கிறோம். சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ், ஹைபருடைய யுத்தத்தில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சரித்திரம் கொண்டு வருவது சகோதரர்களே. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு முழு மக்களும் பார்த்து கொண்டிருக்கத்தக்கன அந்த ஹைபர் கோட்டையோட கதவை தனி ஆளாக தூக்கினாங்க. ஹதீஸ்ல வருவது 40 பேர் வேணுமாம் அந்த கதவை தூக்க.
40 பேர் சேருமா அந்த கதவை தூக்கு. அவ்வளவு பாரமான ஒரு கதவு. தூக்கினது மட்டுமில்ல, அந்த கைபருடைய யுத்தத்துல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு போரிட்டாங்க. எப்படின்னா அந்த ஒரு கதவை பாதுகாப்பாக ஷீல்டாக வச்சுக்கொண்டு, ஒரு கவசமாக வச்சுக்கொண்டு, யுத்தத்துல ஒரு கையால கத்திய வச்சுக்கொண்டு ஒரு கையால அந்த கதவை தூக்கி கொண்டு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு போர் செஞ்ச சரித்திரம் வருது. இவர் தான் எங்கட ஹீரோ, இவர் தான் உண்மையான ஹீரோ. நாங்கள் இவங்களோட ரசிகர்களாக ஃபேன்ஸா தான் மாறுவோம். யார் யாரு போல அடிப்பாடு அடிச்சு கொள்றாங்க, அது அவங்களோட ஃபேன்ஸாம், இது இவங்களோட ஃபேன்ஸாம், சண்டை சில இடத்துல. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இதெல்லாம் பொய்யானவைகள் இல்லை, இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த பலம். ஹஜ்ரத் ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி ஹதீஸ்ல வருது, இவர மாதிரி ஒரு ஹண்டரை தேடுறது கேல, அப்படி ஹண்ட் பண்ணுவார் மிருகத்துவ, வேட்டையாடக்கூடியதுல அவ்வளவு திறமை இருக்கக்கூடிய ஒரு ஆள் ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு. எத்தனை பேர் சாப்பிட பேரு கேள்வி, சிலர் இப்பதான் இந்த பேரை கேட்கிறோம். ஹஜ்ரத் ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அப்படி ஒரு பலத்தை கொடுத்திருந்தான். ஹஜ்ரத் ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல அனுப்பி வச்சாங்க மிஸ்ருக்கு. மிஸ்ர போயிட்டு நீங்க வெட்டி கொண்டுட்டு வரணும். பாக்குறாங்க அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸ்பீட் போதாது. என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு லெட்டர் ஒன்று எழுதினாங்க. அவர்கிட்ட கலீஃபா கீழே தான் பேட்டிக்கிற, அவர்கிட்ட லெட்டர் ஒன்று எழுதினாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு 4 பேர் அனுப்பி வச்சாங்க. சொன்னாங்க இந்த லெட்டரை போயிட்டு அங்க கொடுங்க. லெட்டர் ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு திறந்தாங்க. சொரக போகல உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி இருக்கிறாங்க, இந்த லெட்டர்ல யுத்தத்துக்கு நான் உங்களுக்கு அனுப்பி மிஸ்ருக்கு பல நாட்கள் ஆகுது, நீங்க செய்யற வேலை சரியான வீக்காக இருந்து கொண்டிருக்குது, சரியான நேரம் எடுத்து கொண்டிருக்கிறீங்க. நான் உங்களுக்கு 4 பேர் அனுப்பி வச்சுக்கிறேன். அந்த 4 பேர் எப்படின்னா நான் அனுப்பிக்கிற ஒவ்வொருத்தரும் 1000 பேருக்கு சமமான ஆட்கள் அனுப்பி வச்சுக்கிறேன். ஒரு ஆள் 1000 பேருக்கு சமம் என்று சொல்லிட்டு சொன்னாங்க, நான் உங்களுக்கு 4000 பேர் அனுப்பி வச்சுக்கிறேன். இது அர்த்தம். ஜுபைர் இப்னு அவ்வாம், மிக்தாத் இப்னு அல்-அஸ்வத், உபாதத் இப்னு ஸாமித், மஸ்லமத் இப்னு முஹல்லத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன். அந்த லெட்டர்ல கலீஃபா எழுதியிருந்தாங்க, வெள்ளிக்கிழமை நாள் நீங்க ரஹ்மத் இறங்கக்கூடிய நாளாக இருக்குது, உங்களோட முழு கூட்டத்துக்கு முன்னாலேயும் இந்த 4 பேரை போட்டு நீங்க யுத்தத்தை ஆரம்பிங்க. சுப்ஹானல்லாஹ், யுத்தம் ஆரம்பிக்கப்படுவது. முழு மிஸ்ரும் முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து. இதெல்லாம் என்ன மேஜிக்கா? ஒரு ஆள் 1000 பேர் இருந்தா அவருக்கு 1000 கை இருந்துச்சா? இல்ல, எங்களை மாதிரி மனிதர்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி பலத்தை கொடுத்திருந்தாருந்தா, எப்படி பவர் இருந்துச்சுன்னா, ஈமான் பவர், ரப்போட இருக்கக்கூடிய பவர், அல்லாஹோட இருக்கக்கூடிய தொடர்பு எப்படி பலமா இருந்துச்சுன்னா சொன்னாங்க, ஒன்று 1000க்கு சமம் என்றாங்க, ஒரு ஆள் 1000க்கு சமம் என்றாங்க. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, அவருக்கு பேர் என்ன தெரியுமா? அஸதுல்லாஹ். அவருடைய பேர் அல்லாஹ்வுட சிங்கம். எப்படி தைரியம் ஆயிடுச்சு? அஸதுல்லாஹி வ அஸது ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய அவருடைய தூதருடைய சிங்கம் ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு சஹாபியை பத்தி வருவது ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி. இவருக்கு பட்ட பேர் என்ன தெரியுமா? சாஹிபுஸ் சிர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரகசியங்களை இவர்கிட்ட மட்டும் தான் சொல்லி வைப்பாங்க. ரகசியத்தை பாதுகாக்கக்கூடிய ஆள். அல்லாஹ் இவருக்கு கொடுத்திருந்த டேலண்ட் எப்படி தெரியுமா? மூஞ்ச பார்த்து சொல்லுவாராம், இதுதான் நடந்துச்சு. அவருடைய ரியாக்ஷனை வச்சு அவர் தள்ள கொடுத்திருந்த இன்டெலிஜென்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, மூஞ்ச பார்த்து அவருடைய பேச்சை வச்சு சொல்லுவாராம், இதுதான் உண்மை, இதுதான் நடந்துக்கின்றாராம். அன்பானவர்களே, அவருடைய இன்னொரு விசேஷம், எவ்வளவு கடுமையான ஒரு நிலைமைக்குள்ளால மாட்டிப்பட்டாலும் வாயிலிருந்து ரகசியம் ஒரு சொத்து வெளியடிக்கல அவர்கிட்ட. இதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சாஹிபுஸ் சிர், ரகசியத்துக்குரியவர் என்று பல இஸ்லாத்துக்கு எதிராக நடந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட சில திட்டங்களை இந்த ரகசியத்தை இந்த சஹாபிகிட்ட தான் சொல்லி வைப்பாங்க. அல்லாஹ் அவ்வளவு பெரிய டேலண்ட் கொடுத்தாங்க. நாங்கெல்லாம் இந்த குர்ஆன் ஓதுறோம் தானே, ஓதுற குர்ஆன் 30 ஜுஸ், 114 சூரா. குர்ஆன் ஆரம்பத்துல இப்படி இருக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் ஆயத்துகள் எடுத்து வருவாங்க. எடுக்கிற டைம்ல அந்த ஆயத்துகள் எழுதக்கூடிய சிலவங்க இருக்கிறாங்க. அந்த குர்ஆன்கள் சில இடத்துல
ஓலைகள்லையும் மட்டைகள்லையும் சிலருடைய உள்ளத்திலையும் பாதுகாக்கப்பட்டிருந்துச்சு. பின்னால காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாங்க, இது இப்படியே சும்மா விட்டா இந்த குர்ஆன் ஒழுங்கா பாதுகாக்கப்படாது, இதுக்கு நாளைக்கு காஃபிர்கள் யஹூதிகள் வந்து சில பொய்களை ஒன்று சேர்த்துருவாங்க, அதனால இந்த குர்ஆன் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு குர்ஆன் ஒரு அழகாக ஒன்று சேர்க்கிற வேலை நடக்கும். இதை ஆக்க கொடுக்குறது எவ்வளவு பெரிய ஒரு அமானிதம். கியாமத் வரைக்கும் இந்த குர்ஆனை தான் ஓத போறாங்க. அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை, இதுல ஒரு சொட்டு பொய் நுழையிறதுக்கு இயலாது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பொறுப்பை கொடுத்தாங்க. யார்ட்ட தெரியுமா? ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த டைம்ல அவருக்கு இந்த பொறுப்பை கொடுக்கும் பொழுது அவருக்கு 20 வயசும் எட்டியது. சின்ன பொடியன் அவரை கூப்பிட்டு கொடுத்தாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து அவர் சொன்னாராம், லவ் கல்லஃபூனி அலா நக்லி ஜபலின் மினல் ஜிபால், இந்த இடத்துல இருக்கிற ஒரு மலையை தூக்கி இன்னொரு இடத்துல அங்க வச்சீங்கன்னு சொன்னாலே எனக்கு லேசா இருந்திருக்கும். நீங்க தார வேலை எனக்கு அதை விட பெரிய பாரமான ஒரு வேலை. அல்லாஹ்ட கலாம் ஒன்று சேர்க்க சொல்றீங்க. சொன்னாங்க, நீங்க ஒரு நல்ல புத்திசாலியான ஒரு புள்ள, நீங்க ஒரு நாளும் நீங்க உங்களோட விஷயத்துல நாங்க சந்தேகம் கொள்ள மாட்டோம், நீங்க ஒரு நாளும் இந்த ஈமான பாதுகாக்கக்கூடியவர், அதனால நீங்க தான் இந்த பொறுப்பு எடுத்து செய்யணும். இந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் கொடுத்த டேலண்ட பத்தி புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருது. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துல யஹூதிகள் லெட்டர் அனுப்புவாங்களாம். யஹூதிகள் சுரியானி பாஷையில எழுதி அனுப்புவாங்க. அவங்களோட பாஷை சுரியானி. இப்ப சஹாபாக்கள் யாருக்கும் அதை வாசிக்க தெரியாது. இப்ப இந்த லெட்டருக்கு ரிப்ளை பண்ணணும். ரிப்ளை பண்றதுக்கும் சுரியானில எழுதணும், எழுதுறதுக்கும் ஆள் இல்லை. என்ன செய்யறதாம்? ஒரு யஹூதியை கூப்பிடுதான் கொடுக்கறதாம், இதுல என்ன இங்கின்னு வாசிச்சு சொல்லுங்க. ரிப்ளை பண்ண போகல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல அந்த யஹூதி தானாம் சுரியானி பாஷையில் எழுதுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நாட்களுக்கு பின்னால் அவதானிச்சாங்க, இது இப்படி போனா எங்களுக்கு சேஃப் இல்ல, இது ஒரு பிரச்சனை. நாளைக்கு வாசிக்கிற டைம்ல இவன் என்ன செய்வான்? இல்லாதது ஒன்றை பிரச்சனை ஏற்படுத்தணும் சேர்த்து வாசிச்சுட்டுருவான். நான் ஒன்று எழுத சொல்லுவேன், இவன் அதை மாற்றி எழுதி ஏதோ குழப்பத்தை உருவாக்க செய்வான். அதனால இத எங்கட ஒரு ஆள் இந்த பாஷையை போயிட்டு படிக்கணும். நான் சொன்ன அதே அந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்துஷ்தினு சுரியானி, உங்களுக்கு சுரியானி பாஷை தெரியும்? அவர் சொன்னார், யார சொல்லலாம், ஒரு வார்த்தை என்ன தெரியாது, நான் படிச்சும் இல்லை. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அந்த பாஷையை படிச்சுட்டு வாங்க. புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் வருது. சகோதரர்களே, ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யஹூதிகளுடைய இந்த பாஷையை படிக்க சொன்னாங்க. நான் பேசி இந்த பாஷையை படிச்சேன். வெறுமனே 15 நாட்கள் தான் எனக்கு போச்சு. நான் முழு பாஷையையும் எழுத, வாசிக்க, படிக்க பழகிட்டேன். அதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சன்னிதானத்துல ஒரு சுரியானி பாஷையில லெட்டர் வந்தால் அந்த லெட்டரை வாசிக்கிறதும் நான் தான், அந்த லெட்டருக்கு ரிப்ளை பண்றதும் நான் தான். முழு கம்ப்ளீட் லாங்குவேஜ படிக்கிறதுக்கு எடுத்த நாட்கள் 15 நாட்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அப்படி டேலண்ட் கொடுத்துக்கிறான். இவங்க தான் எங்கட ஹீரோ சகோதரர்கள். இன்னைக்கு புள்ளைகள் எல்லாம், சின்ன சின்ன புள்ளைகள் எல்லாம் ஒரு வகையான ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சஹாபாக்களே தெரியும். ஒரு பிள்ளைகிட்ட பேரு கேளுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பட பேர் என்ன, உம்மோட பேர் என்னன்னு கேளுங்க. சரித்திரத்தை படிச்சு கொடுங்க சகோதரர்கள். அன்பான பெற்றோர்களே, உங்களோட ஊதிக்கு தானே உங்களோட வீடுகளை தயவு செய்து பாட்டும் படமும் கேட்கக்கூடிய இடமா ஆக்கிரவாங்க. உங்களோட வீட்டுல சுகோக்கு குர்ஆனுடைய சத்தம் கேட்கிற வீடுகள் உங்களோட வீட்டை தயவு செய்து மாற்றணும். உங்களோட கையில தானே அந்த பவரிக்க மாட்டோம். வாப்பா நினைச்சா செய்ய, ஒரு வாப்பா நிறைய திட்டம் போட்டாருன்னு அந்த புள்ளையில அந்த வாப்பா கேளும் அவுளியாக்களாக மாட்டோம். இது வாப்பா அந்த ட்ரைனிங் வீட்டுல கொண்டு போகணும். எங்க ட்ரைனிங்? வாப்பாக்கும் சுகம் இல்லை, உப்பாக்கும் சுகம் இல்லை, பிள்ளைக்கும் சுகம் இல்லை. ஒரு புள்ளையும் சுகம் இருந்ததில்லை. யாருமே சுகம் சொல்றதுல தெரியல. குர்ஆன் ஓதுறேன்னு வாப்பா சொல்லியே இல்லை. குர்ஆன் ஒரு நாளைக்கு இந்த டைம் நடிகை குர்ஆன் ஓதுறோம் வாப்பா வீட்டுல ஒரு கண்டிஷன் போட்டே இல்லை. மக்ரிப் குர்ஆன் ஓதுற வீடுகளாக மாற்றணும். குறைஞ்சது உங்களுக்கு எந்த நாளும் மேலாட்டி குறைஞ்சது கிழமைக்கு ஒருக்கா குடும்பத்தோடு இருந்து ஒரு ஹதீஸ் வாசிக்கக்கூடிய வீடாக மாற்றும். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் ஹதீஸ் கிதாபுகள் இங்கிலீஷ்ல வேணும்னா சிங்களத்துல தமிழ்ல மாஷா அல்லாஹ் அதெல்லாம் எங்கள்கிட்ட தான் அந்த முயற்சி இல்லை. சகோதரர்களே, ஈமானுடைய வீடுகளா எங்களோட வீடை மாற்றோம். எதனாலும் இப்படி கேள மார்க்க விஷயத்துல மட்டும் அடையன கேள, எதனாலும் மற்ற எல்லாத்திலும் புத்திசாலி, மார்க்கத்துல மட்டும் அடையணும். ஒன்றும் தெரியாது. தக்பீர் கெட்டேன் தெரியா, சூரா பாத்தியாட அர்த்தமும் தெரியா. அந்த சின்ன காலத்துல பாடமாக்கி இன்னும் அந்த 2 புல் சூறா இதைத்தான் இவர் ஓதுறை வாழ்க்கை ஃபுல்லா. இது ஒரு சூறம் பாடமாக்கியும் இல்லை, பாடமாக்க ஆசையும் இல்லை. முயற்சி ஒன்று செஞ்சா அதுவும் தெரியும்.
அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நான் இந்த ஜும்மால நான் பிரதானமா நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, தயவு செய்து உலமாக்கள் மட்டும்தான் மார்க்கத்தை படிச்சுக்க இல்ல, ஒவ்வொரு பொதுமான நீங்க இருக்கிறீங்க தானே, ஒவ்வொருவருக்கேனும் ஒரு ஆலிம் எப்படி படிச்சுக்கிற அந்த அளவுக்கு இல்லாட்டியும் சாதாரணமா இஸ்லாத்துடைய நாலேஜ் இருக்கு. ஒரு மார்க்க விஷயம் நீங்க இதனால உலமாக்கள் கால் பண்ண தேவையில்லை, அது உங்களுக்கு அந்த மார்க்க விஷயம் தெரிஞ்சவராக நீங்க இருக்கணும், அதை நீங்க படிக்கணும், அது ஆசை இருக்கும். நான் ஒரு முறை நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் சகோதரர்களே, என்ன ஆச்சரியத்தில் ஏற்படுத்தின ஒரு விஷயம், மதீனால மகரிபுக்கு பின்னால ரவுபாக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். என் சைட்ல ஒரு சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு டாக்ஸி டிரைவர். அப்ப அவரோட நாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் பேச ஆரம்பிச்சு இஷாக்கு வாங்க சொல்ல கடைசியில் அவரோட தான் நான் பேசிக் கொண்டிருந்தேன். அன்பானவர்களே, நான் அவதானிச்ச ஒரு விஷயம், அவரோட சாதாரண பொது மகன்களே மாதிரி, அவரோட ஆலிமோ மூலவியோ ஒன்றும் இல்லை. ஆனால் என்னையோட பேச போக்கல நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 10 குர்ஆனுடைய ஆயத்தை சொல்லி சொல்லி என்னோட பேசுறேன். குறைஞ்சது சொல்லிப்பார் ஒரு 10 ஆயத், சில நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. அப்ப எனக்கு ஒரு ஆச்சரியம், நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க ஒரு மௌலவியா, எப்படி அப்ப இந்த குர்ஆன் ஆயத்தை பத்தி உங்களுக்கு விளக்கம் தெரியும், அதை படிச்சுக்கிறீங்க, அதை மீனிங்க சொல்றீங்க, இவ்வளவு ஒரு அறிவு உங்களுக்கு கேட்கிறே மார்க்கத்தை பத்தி என்று நான் அவர்கிட்ட சொல்ல போல அவர் என்கிட்ட சொன்னார், நான் சிங்கப்பூர்ல ஒரு டாக்ஸி டிரைவர், இந்த கார் உள்ளுக்கு நான் ஒரு டிரான்ஸ்லேஷன் குர்ஆன் வச்சுக்கிறேன், ஒரு டாக்ஸி இந்த ஒரு ஹையரோட வராம ஃப்ரீயா இருக்கிற டைமுக்கு நான் அந்த குர்ஆனை பொறுத்து இந்த குர்ஆனை படிக்கிறேன். அதுக்கு தேவையான மேலதிகமான விவரங்களை ஏண்ட பள்ளி மஸ்ஜித் ஹசரத் கிட்ட போயிட்டு நான் படிச்சிருக்கேன். நான் இதால படிச்சதுதான் நான் உங்கள்கிட்ட இதை வச்சு பேசுறேன். எங்கட பள்ளி ஹசரத் மாட்ட வந்து கேளுங்க பார்ப்போம், மஹல்ல வாசிகள் உங்கள்கிட்ட என்னத்துக்கு வாரேன், ஹசரத் புள்ள கிடைச்சா நல்ல ஒரு பேரோடு சொல்லுங்க, இதுக்கு வருவாங்க, மவுத்தா போனா கொஞ்சம் வந்து அதுல வீட்டுக்கு வந்து ஓடுங்க, இதை 2 தவிர வேறொன்றுக்கு எங்கள்கிட்ட வாங்கல. ஒரு மார்க்க விஷயத்தை கேட்கறது முந்தைய ஒரு காலம் இருந்து சகோதரர்களே, மஹல்லா உலமாக்களோட மஹல்லா வாசிகள் கடுமையான ஒரு நல்ல ஒரு முஹப்பத். ஒரு பிசினஸ் பிரச்சனை இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, குடும்பத்திற்கு பிரச்சனை, அதுல இப்படி ஒரு பிரச்சனைக்கு என்ன செய்யறது. சகோதரர்களே, உலமாக்கள் உங்களோட பிரச்சனையை சொன்னாதான் மார்க்கத்துல அதுக்கு என்ன தீர்ப்புன்னு அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. அதை சொல்லாச்சு, உலமாக்களுக்கு அதை தெரியாச்சு, நீங்க அதை செய்யாச்சு, நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. இந்த எங்கட பழக்கம் என்னடா, எல்லாத்தையும் செஞ்சு முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு கடைசியா தான் ஹசரத்தை பாருங்களேன், எல்லா டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டோம், அங்க போனோம் இங்க போனோம், ஒன்றும் செய்யறதில்ல, இப்ப எனக்கு என்ன செய்யறேன் விளங்குதில்லை, என்ன சர்வ வழியும் நீக்குதா. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, மார்க்க விஷயத்தை தயவு செய்து பாருங்க. இந்த இடத்துல இருக்கிற வாப்பா மார்க்க நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு தயவு செய்து நீங்க வீட்டுக்கு போனதுக்கு பின்னால உங்களோட பிள்ளையில கூப்பிட்டு கேளுங்க, நான் மவுத்தா போனா இதுல யார என்ன ஜனாதாவை சொல்லிப்பேன்னு கேளுங்க. சகோதரர்களை கேளுங்க, நீங்க யார என்ன ஜனாதாவை சொல்லிப்பீங்க? ஒரு வாப்பா மவுத்தா போனா அந்த வாப்பட ஜனாதாவை தொழுவிக்கிறதுக்கு ஆக அஹக்கானவர்கள், அருகதையானவர்கள் பெத்த புள்ள. இன்றைக்கு பல ஜனாதாக்களுக்கு நாங்க போறோம், வாப்பட ஜனாதா உம்மட ஜனாதா முன்னுக்கு வச்சு பின்னால 2 ஆம்பளை புள்ளைகள் 3 ஆம்பளை புள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு புள்ளைக்கும் துணிவில்ல முன்னுக்கு வந்து தனது தாய் தந்தையினுடைய அந்த ஜனாதாவை தொழிக்கிறதுக்கே ஓதுற துவா பாதம் இல்லை. இந்த கை சேர்ந்த நிலைமை நீங்க ஜனாதாவில் பாத்துக்கிறீங்களா இல்லையா? இந்த மாதிரி கை சேதம், இது மாதிரி ஒரு கை சேதம் நான் தான் சொல்றேன். பாப்பா மாஷால அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ அந்த மனுஷன் சொல்ற ஒரு வாப்பட கவலை, இது கட்டாயம் செய்யணும். ஒரு எல்லா வாப்பாவும் ஆசைப்பட்டது, நான் இல்லாத காலத்துல, நான் மவுத்தா போற காலத்துல ஏண்ட பிள்ளைகள் நல்ல இருக்கும், நான் பட்ட கஷ்டத்தை ஏண்ட பிள்ளைகள், ஒரு வாப்பாக்கு வர கவலை, நல்ல விஷயம் சகோதரர்கள். ஆனால் ஒரு வாப்பா இதெல்லாம் செஞ்சு போட்டுட்டு ஊடையும் கொடுத்துக்கிறார், கடையும் கொடுத்துக்கிறார், சொத்தையும் கொடுத்துக்கிறார், எல்லாத்தையும் செஞ்சு கல்யாணத்தையும் முடிச்சு மாஷால்லா சந்தோஷப்படுறாரு. ஆனா அந்த மனுஷன் ஜனாதாவை தொழிக்கிறதுக்கு அந்த புள்ளையில் முன்னுக்கு வருவதில்லை. 3வது தக்பீர்ல ஓதக்கூடிய அந்த நீண்ட துவா பாடம் இல்லை. இன்றைக்கு அது ஒரு மையத்தூடுவல்ல பள்ளிவல்ல சடங்காக போயிடும். பாடம் உள்ளவங்க இதோதுங்க, பாடம் இல்லாதவங்க அதோது. இது என்ன சகோதரர்களே, 2 வகையான ஆட்களா ஜனாதாக்கு வந்திருக்கிறாங்க. நாங்க எல்லாம் முஸ்லிம்கள் என்ன வந்திருக்கிறோம், நாங்க எல்லாம் ஓத வேண்டிய ஒரே துவா என்ன ஐக்குது, இது என்ன சடங்காக போயிட்டு. தயவு செய்து நீண்ட துவா பாடம் உள்ளவங்க ஓதிக்கோங்க, பாடம் இல்லாதவங்க இப்படி ஓதிக்கோங்க. இது இல்லாம போவோம். எங்கட ஜனாதா ஊட்டுவதுல இருந்து இந்த பழக்கம் இல்லாம போவோம். நாங்க எல்லாம் ஓதுற ஒரே துவா தான் இருக்கும். பாடம் உள்ளவங்க அதுவும், பாடம் இல்லாதவங்க இதுவும், கபருக்கு போகாட்டியும் அவருக்கும் அது பாடம். அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களோட புள்ளையிட்ட போயிட்டு கேள்வி, பாடம் இல்லாத அந்த 3 புள்ளையோ 4 புள்ளையோ எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க, ஒரு கிழமையில இந்த துவா பாடமாக்கி நீ என்கிட்ட வந்து சொல்லுவோம்னு சொல்லு. அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உலமாக்களை சாப்பிடுங்க, அதுல இந்த துவாவை என் புள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க. பெரிய கஷ்டமான துவா இல்ல, நான் உங்களுக்கு லேசா சொல்லித்தாரு.
அந்த துவாவை 7 வாக்கியங்கள் தான், 7 வாக்கியம். அல்லாஹும் என்றது ஒரு நாளைக்கு பாடமா, அதை விட எக்ஸ்ட்ரா பாடமாக்குவாங்க. 2வது நாள் அடுத்தது எடுங்க 7 நாள்ல முழு துவாலும் பாடமா. எங்களுக்கு தானே அப்பா நேரம் இல்லையா, அதுக்கு நாங்கெல்லாம் சரி பிஸி எதுவுமே அல்ல. சல்லி என்ன சரி கிடைக்குதுன்னா நாங்க ரெடி போறதுக்கு என்ன சார் லாபம் கிடைக்குதுன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு 2 கிழமை 3 கிழமை கஷ்டப்பட்டு திண்ணம் இல்லாம போயிட்டு வரதுக்கு எல்லாம் எங்களுக்கு அந்த அந்த உஜாரங்கள் தெரியுது. இது எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. சகோதரர்களே, ஒரு நாள்ல துவா பாடமாக்கவான், ஒரு நாள்ல பாடமாக்கவான், ஒரு கிழமைக்கு பாடமா, ஒரு கிழமைக்கு பரவாயில்ல உடைச்சி ஒரு மாசத்துக்கு சரி பாடமாக்கி தயவு செய்து மௌத்தா போறதுக்கு முன்னாலே இந்த துவா பாடமாக்கி போற ஜனாதாக்களுக்கு இந்த துவாவை கேட்டாதான் சகோதரர்களே எங்கட ஜனாதாக்கள் மன மாதிரி துவா கேட்கக்கூடியவர்கள் உருவாகுவாங்க. அதனால உங்களோட எல்லாரும் ஆசைப்படுங்க. இந்த இடத்துல இருக்க பெற்றோர்கள் வாப்பமா இருக்கிறீங்க, நீங்க எல்லாரும் உங்களோட பிள்ளைக்கு வசிய செய்யுங்க. மௌத்தா போனா ஏண்ட புள்ள ஏண்ட ஜனாதா மூத்த மகன் சொல்லுங்க, நீ தான் சொல்லுங்க, அல்லது 2வது மகன் சொல்லுங்க, நீங்க தான் என்ன ஜனாதாவை சொல்லுங்க என்று நீங்க வசியத்தா சொல்லி வைங்க சகோதரர்கள். இல்லாட்டி இது துனியா இன்றைக்கு போட்டு அப்படியே மார்க்க தொட்டு தூரமாகி ஒரு காலம் வரும் சகோதரர்களே, நாங்க ஒன்றுக்குமே பலம் இல்லாதவர்களா உருவாகும். சஹாபாக்கள் என்னென்னதெல்லாம் சாதிச்சாங்க, நஞ்சையும் குடிச்சாங்க, அவ்வளவு பலங்கள் எடுத்தாங்க. ஒரு மனிதன் 1000 மனிதனாக மாறுறார். கையேந்து துவா கேட்டதோடு அல்லாஹ் மலக்குமார்கள் அன்பு உதவி செஞ்சான். பிசினஸ்ல கஷ்டம் வரும் பொழுது அல்லாஹ் உதவி செஞ்சான். கடன் பிரச்சனை அல்லாஹ் தீர்த்து கொடுத்தான். இவ்வளவு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யறான். சகோதரர்களே, நாங்க 5 நேரம் தொழுது கொண்டு எங்கட தேவையோட ரப்பு கிட்ட கேட்டு பெற்று கொள்ளையிலாட்டி விளங்கி கொள்ளணும். எங்கட ஈமான்ல கடும் விலகினம். நாம் எல்லாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸுக்கு மாட்டி பட்டு இருக்கிறோம். கடைசியை இதை சொல்லிட்டு நான் முடிச்சு கொள்றேன். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத் நாள் நெருங்கும் பொழுது லயன்ஸி அன்னல்லாஹு மின் சுரூரி அதுபிக்குமுல் மஹாபத மின்கும், அல்லாஹ் உங்களுடைய எதிரிகளுடைய உள்ளத்துல உங்களைய பத்தி இருக்கக்கூடிய பயத்தை எடுத்துருவான். முஸ்லிம்கள் என்றா முந்தி ஒரு காலம் இருந்துச்சு, வெறுமனே முஸ்லிம்களோட பலத்தை பார்த்து பயப்பட மாட்டாங்க. முஸ்லிம்கள் என்றாலே அவருக்கு பயம் இருந்துச்சு. எப்படி என்றால் இவர்கள் ஏதோ ஆத்மீக பலத்தை கொண்டவர்கள். எல்லா யுத்தத்துல சரித்திரத்தை எடுத்து பார்த்தாலும் அவங்க எல்லாம் மெஜாரிட்டி, முஸ்லிம்கள் எல்லாம் மைனாரிட்டி. பத்ர்ல 300 பேர், அவங்க 1000 பேர். இத மாதிரி இஸ்லாத்துல நடந்த எல்லாம் யுத்தங்கள் எடுத்து பாருங்க சகோதரர்களே. சஹாபாக்களோட பக்கத்தால போனது கொஞ்சம் பேர், ஆனா வெற்றி கிடைச்சி இவங்களுக்கு தான். ஆயுதமும் அவங்கள்ட்ட தான் கூட, மிருகங்களும் அவங்கள்ட்ட தான் கூட, ஆனா வெற்றி முஸ்லிம்களுடைய பக்கம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அச்சம், இந்த கண்ணியம், இந்த பயம் கியாமத் நாள் நெருங்கும் பொழுது முஸ்லிம்கள் எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து எடுக்கப்படும். 2வது சொன்னாங்க, இதுதான் டேஞ்சர். அல்லாஹ் முஸ்லிம்களுடைய உள்ளத்துல வஹன் என்ற ஒரு தன்மையை போடுவான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வமல் வஹன், இந்த வஹன் தான் என்ன யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். இதுதான் எங்களுக்கு எல்லாருக்கும் நடக்கும். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துன்யாட ஆசை அவ்வளவு நிறைஞ்சு போகும், மௌத்த பத்தி கடும் வெறுப்பு உண்டாகும். துன்யாவுக்காக வேண்டி எதையும் செய்த மனிதர்களாக, 4 பணம் கிடைக்குதுன்றா சல்லிக்காக வேண்டி எதையும் செய்த மனிதர்களாக உருவாகுவார்கள். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த கேட்டகரி உள்ளது நாங்க நுழைஞ்சிடக்கூடாது. பேசின அனைத்து விஷயங்களை முதலாவது பேசி எனக்கும் அப்பால் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஸீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்கட பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். தெரிந்து தெரியாமல் செய்த அனைத்து குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயா யா அல்லாஹ். உண்மையிலேயே நாங்கள் பலகீனமானவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கட பலகீனத்தால் எங்களுக்கு நரகத்தை தந்துடாதே யா அல்லாஹ். ஈமான தந்து யா அல்லாஹ். உள்ளம் நிறைய ஈமானத்தா யா அல்லாஹ். தொழுவதற்கு ஆசையத்தா யா அல்லாஹ். குர்ஆனை திறந்தா ஓத ஆசையத்தா யா அல்லாஹ். உன்னையோட துஆ கேட்கும் பொழுது நிறைய துஆ கேட்கிற ஆசையத்தா யா அல்லாஹ். தஹஜ்ஜுக்கு எழும்பி உன்னையோட தொழுந்து பேசக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி யா அல்லாஹ். ஈமான்ட இன்பத்தை நசீபாக்கி யா அல்லாஹ். ஈமானுடைய இன்பத்தை விட்டும் நாங்க வெறுப்படைஞ்சு போயிட்டு இருக்கிறோம் யா அல்லாஹ். உள்ளம் எல்லாம் இருட்டாவே போயிட்டு அல்லாஹ். துன்யாட ஒரு விஷயத்துக்கு வர ஆசை மார்க்க விஷயத்துக்கு வருவதில்லை யா அல்லாஹ். உண்மையிலே நாங்க பலகீனம் என்று ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ். நம்ம அனைவருக்கும் நேரான பாதையை காட்டு யா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னால நல்ல உலகத்துல மௌத்துக்கு முன்னால யா அல்லாஹ் சொர்க்கத்துடைய வாழ்க்கையை அனுபவிச்சவர்களாக வாழக்கூடியவர்களாக எம் அனைவரையும் உருவாக்கியா அல்லாஹ். எம் அனைவருடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வச்சிருவாயா அல்லாஹ். உயர்ந்தரமான களிமாவோடு எங்களுக்கு மௌத்தத்தாயா அல்லாஹ். உன்னோட குர்ஆன் கையில வச்சு ஓதி கொண்டே போகல மௌத்தத்தாயா அல்லாஹ். தக்பீரை கட்டி தொழுந்து கொண்டு சுஜூது
வைக்க போல மௌத்தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்க இஹ்ராம கட்டி தவாஃப் செஞ்சு கொண்டிருக்க போல மலக்குல் மௌத் அனுப்பி யா அல்லாஹ். மதீனால மௌத்தா யா அல்லாஹ். ஜன்னத்துல் பக்கீல் அடக்கப்படக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி யா அல்லாஹ். நாளைக்கு சஹாபாக்களோட